சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உண்மையிலே நான் எந்த தப்பும் பண்ணல. சாரி கதர், நான் தான் தப்பா நினைச்சிட்டேன். அண்ணி, ஐயோ பரவாயில்ல. தப்பு செஞ்சேன்னா திருந்திட்டேன். தயவு செஞ்சு என்ன நம்புங்க, அதுவே எனக்கு போதும். நீங்க சாரிலாம் எனக்கு கேட்க வேணாம். இல்ல, உன்னை இப்ப நான் தப்பா நினைச்சது என்னோட தப்பு தானே. அதுக்கு நான் உன்கிட்ட சாரி கேக்குறது தான் இதுக்கான தண்டனை. ஐம் சாரி. அண்ணி, ருக்ஸு, நான் பிளான் பண்ணியிருந்தா கூட இப்படி ஒரு சூப்பர் சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்காது. தேங்க்ஸ் ருக்ஸு. என்னடா இங்க பாத்தியா? என்னடா இது? நம்மளோட ஆயுதம், வெங்காயுதம். சின்ன வெங்காயத்தை லவுட்டிட்டு வந்துட்டு பாஸ். இதை கைக்குள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா நாளைக்கு காலையில மறுபடியும் உங்களுக்கு காய்ச்சல் வந்துடும். இந்த புடி. இல்லடா, காய்ச்சல் வர்றதுக்காக வெங்காயத்தை வச்சுக்கிட்டா ஈசுக்கிட்ட வசமா மாட்டிக்குவோம். அதனால இன்னைக்கு இது வேண்டாம். வேற ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுடா. வேற ஏதாவது ஐடியாவா? இந்த நேரத்துக்கு மேல வேற ஐடியாக்கு எங்க போறது? டேய், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அந்த ஐடியாவை நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன். பாசே, ஐடியான்றது தவிர என்ன ஐடியான்னு சொல்ல மாட்டேறியா? நல்ல வேலை, அந்த மனசாட்சி பையில ஆளை காணும். இப்ப தீக்குச்சிக்கிட்ட தைரியமா சொல்லலாம். சொல்லுங்க பாஸ். என்ன பாஸ்? அது வந்துடா தீக்குச்சி, என்ன விஷயம்னா நான் டேய், உன் அண்ணி வரடா. இந்த திட்டத்துல நான் அப்புறம் சொல்றேன். வேற ஏதாவது கதை பேசு பாஸ். காய்ச்சல் எப்படி இருக்கு உனக்கு? காய்ச்சல் நல்லா குறைஞ்சிருக்குடா. ஆனா உடம்பு வலி தான் அதிகமா இருக்கு. அப்படியா ஈசு? அனி வாங்க. நீ என்ன தீக்குச்சி கையில சின்ன வெங்காயம் வச்சிருக்க? என்ன கேட்டதுக்கு பதில் சொல்லாம முழிச்சிட்டு இருக்க? அதானே. ஏடா, கையில எதுக்குடா வெங்காயத்தை வச்சுக்கிட்டு இருக்க? அது வந்து நீ பாஸ், காலையில பழைய சோறு சாப்பிட்றதுக்காக சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சிருக்க பாஸ். ஓஹோ, ஐயோ ஈசு, புத்திக்கிட்ட பையன் ஈசு. காலையில பழைய சோத்துக்கு இப்பவே வெங்காயத்தை. போடா போடா போடா, சின்ன பையன் இவ்வளவு யோசிக்கிறான். மன்னிச்சிருங்க நீ, ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. இப்பவே சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சுட்டா நீ. நான் வரேன். சின்ன பையன். அம்மா, இவன் இப்படித்தான் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பான். ஈசு, நீ இன்னைக்கு ட்ரைனிங் போயிருக்கணும். இந்த பாலா போன காய்ச்சல் வந்து உன்னை ட்ரைனிங் போக விடாம பண்ணிருச்சு. என்ன மன்னிச்சிரு ஈசு. பரவாயில்ல சின்னையா, ஃபீவர் வர்றதுக்கு நீங்க என்ன பண்ண முடியும்? நீங்க என்ன பிளான் பண்ணியா ஃபீவரை வர வச்சீங்க? காய்ச்சல் தானா வரல, நம்ம தான் வெங்காயத்தை வச்சு வர வச்சோன்னு ஈசுக்கு தெரிஞ்சா ஈசு நம்ம முதுகுத்தோலை உரிச்சிருமே. என்ன சின்னையா, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல ஈசு. சரிங்க சின்னையா, காலையில நீங்க அபிய காலேஜ்ல விட்டுட்டு வந்துருங்க. நான் ட்ரைனிங் போறேன். நீங்க வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கோங்க, சரியா? என்ன ஈசு, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அபிமாக்கு லீவ் இல்லையா? ஓ ஆமா சின்னையா, நாளைக்கு சண்டேங்கிறதே நான் சுத்தமா மறந்துட்டேன். சரி, அதனால நாளைக்கு நானே உன்னை ட்ரைனிங் கூட்டு போறேன். சரிங்க சின்னையா, எனக்கும் தூக்கம் வருது சின்னையா. என்ன ஈசு, தூக்கம் வருதுன்னு சொல்ற? என்ன சின்னையா, தூக்கம் வருதுன்னா தூக்கம் வருதுன்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்லுவாங்க? இல்ல ஈசு, நான் உன் கூட இன்னைக்கு விடிய விடிய பேசிக்கிட்டு இருக்கலான்னு நினைச்சேன். என்ன சொல்றீங்க சின்னையா? என்ன நீ என்ன இப்படி ஆச்சரியமா பாக்குற? நான் பொய்யெல்லாம் சொல்லல, நெசமா தான் சொல்றேன். அட என்ன சின்னையா, நேத்து நான் பேசிட்டு இருக்கலாமான்னு கேட்டேன். நீங்க ரெஸ்ட் எடுன்னு சொன்னீங்க. இப்ப நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்றேன், நீங்க பேசிட்டு இருக்கலாம்னு சொல்றீங்க. ஈசு, நான் தப்பு பண்ணிட்டேன் ஈசு. நீ ஆசைப்பட்டு வெளியே போலான்னு சொன்னப்போ
நான் உன்னை கூட்டிட்டு போய் இருந்திருக்கணும். நீ பேசலான்னு சொன்னப்போ நான் உங்ககிட்ட பேசி இருந்திருக்கணும். பரவாயில்ல சின்னையா, நடந்ததை நினைச்சு வருத்தப்படாதீங்க. இன்னொரு நாளைக்கு நம்ம பேசலாம், அப்படியே வெளியவும் போலாம். இன்னைக்கு நிஜமாவே எனக்கு டயர்டா இருக்கு, நான் போய் தூங்குறேன். சரி ஈசு, நீ போ. சரி. சி. டேய் திக்குச்சி, உன் அண்ணி போயிட்டாடா, நீ வாடா சீக்கிரம். வாடா திக்குச்சி. என்ன பாஸ் யோசிச்சுட்டு இருக்கா? டேய், இதுக்கப்புறமும் இந்த காய்ச்சல் கீச்சல்லாம் சரி வராதுடா. ஆ, அதுக்கு பதிலா நம்ம 2 பேரும் என்ன பண்ணணும்னா, நாளைக்கு காலையில நேரத்தோட நம்ம 2 பேரும் பைக்ல போய் நான் ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்து அடிபட்ட மாதிரி ஒரு செட்டப்ப செஞ்சு ஈஸ்வரிக்கு போன போடுவோம். ஈசு என்னைய பாக்குறதுக்காக சென்னையா அப்படின்னு கிளம்பி ஆஸ்பத்திரிக்கு வருவா. ஆஸ்பத்திரியில நான் கிடக்கிற கடையை பார்த்துட்டு, ஈஸ்வரி என் சின்னையாவை விட்டுட்டு என்னால எப்படி ட்ரைனிங் போக முடியும், நான் போக மாட்டேன் சின்னையா, நான் போக மாட்டேன் அப்படின்னு ஆஸ்பத்திரியிலேயே இருந்துருவா. எப்படி என் யோசனை? அருமையான யோசனை பாஸ், அற்புதம். நீ என் கூட சேர்ந்து உனக்கும் மூளை நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு பாஸ். டேய் சரி வரேன் பாஸ். டேய் இந்த ஐடியாவுல ஒரு சிக்கல் இருக்கேடா. என்ன சிக்கல் பாஸ்? என்னடா இப்படி கேக்குற? அடியே படாம அடிப்பட்ட மாதிரி வைத்தியம் பாக்குறதுக்கு எந்த ஆஸ்பத்திரியில ஒத்துப்பாங்க? பாஸ் அந்த கவலையும் உனக்கு வேணாம். எனக்கு தெரிஞ்ச ஷூட்டிங் ஹாஸ்பிட்டல் ஒண்ணு இருக்கு, வசூல் ராஜா MBBSல வர மாதிரி. டாக்டர் முத கொண்டு வார்ட் பாய் வரைக்கும் எல்லாமே நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன். அண்ணி நம்பிடுவாங்க. என்ன சொல்ற? சரிடா தீக்குச்சி, எல்லாம் பக்காவா நடந்துரும்ல? அதெல்லாம் பக்காவா நடந்துரும் பாஸ். ச்சே, இந்நேரம் பார்த்து நம்ம ஃபோன் எடுத்துட்டு வரலையே. எடுத்துட்டு வந்திருந்தா விதவிதமா போட்டோ பிடிச்சி ஆசை தீர பார்த்துருக்கலாம். எந்த காஸ்டியூம் போட்டாலும் நம்மால கும்முன்னு இருக்காளே, இவளை அடையலைன்னா லைஃபே வேஸ்ட் தான் போல இருக்கே.